இன்றைக்கி வந்து நான் உருண்டை குழம்பு வந்து செய்ய போகிறேன். வாழைப்பூ வச்சு நான் செய்ய போகிறேன். வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1.5 கப்பு அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த வாழைப்பூ வந்து நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டுக்கோங்க, வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு வாழைப்பூ வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் வந்து வெந்துடும். நெக்ஸ்ட்டு பருப்பு வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். பருப்பு, கடலைப்பருப்பு வந்து இதில் வந்து கால் டம்ளர் வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைக்கணும். வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை வந்து ஊற்றிட வேணாம். இதை நம்ம குழம்பு செய்யலை, குழம்புல வந்து ஊற்றிக்கலாம். நான் பருப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நம்ம பருப்பை வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க பருப்பை. 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சோண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ கொரப்பாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து வேக வச்சோம்ல வாழைப்பூ, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து அரைச்சிக்கணும். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சிருக்கேன். இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு சின்னதாக சாப் பண்ணி ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டு நம்ம உருண்டை செய்யல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நம்ம குழம்பு வந்து தாளிப்போம். அதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு பட்டை போட்டிருக்கேன், ஒரு 5 கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடச்சா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க, அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியையும் வெங்காயத்தையும். நல்ல வாசனையாக இருக்குங்க. பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து மசாலா வாடை போகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வைக்கிற தண்ணியை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, வாழைப்பூ வேக வச்ச தண்ணி, அதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாழைப்பூ மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுங்கனாக்கா இதில் கொஞ்சோண்டு வந்து தூவி விட்ருங்க. இப்போ இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்.
நான் எப்பொழுதுமே வந்து தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா கல் உப்பு கூட உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கையில அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து அதை ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியை. அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும்னாக்கா கொஞ்சம் புளிப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உருண்டை வந்து உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். புளி வாடை போனதுக்கப்புறமா நான் வந்து உருண்டையை வந்து போடுறேன். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புல ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக அவசரப்படாதீங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். கரண்டி எதுவும் வச்சு கிண்ட வேண்டாம். ஒன்று ஒன்றா போடுங்க, மெதுவாக போடுங்க. இப்போ நான் எல்லா உருண்டையுமே போட்டுட்டேன். எதுவும் கரண்டியெல்லாம் வச்சு கிண்டாதீங்க. இப்போ அடுப்பை வந்து நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம். ஏற்றி விட்டுருங்க. இப்போ வந்து கலர் வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த உருண்டை வந்து வெந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் கிண்டாதீங்க அடுப்பை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லைட்டாக இப்படி கிண்டி விடணும். கரண்டி வச்சு கிண்டாதீங்க. அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு உருண்டையெல்லாம். இப்போ அடுத்தது வந்து நான் தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 2 பூண்டு பல் போட்டு அரைச்சிருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போயும் நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. இப்போயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஷேக்கிங் மட்டும்தான் பண்ணணும். இந்த சட்டியை வந்து நம்ம இப்படி பண்ணோம்னா போதும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். குழம்பு வந்து ரெடி ஆகிடும். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பாருங்கள், உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.